108 வைஷ்ணவ திருத்தலங்களில் இரண்டாவது திவ்ய தேசமாக போற்றப்படும் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில். உங்களின் வாழ்க்கையில் இருந்து வரும் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும், வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை என்று கவலைப்படுபவர்களும் ஒரு முறை இத்தல கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலுக்கு வாருங்கள். கண்டிப்பாக உங்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணருவீர்கள். தன்னை தேடி வரும் அனைத்து பக்தர்களின் குறைகளையும் தீர்த்து வைப்பார் இத்தல கமலவல்லி நாச்சியார். கேட்டதை எல்லாம் வணங்கி அருளும் வரப்பிரசாதினி எனும் கமலவல்லி நாச்சியாரை போற்றி பாடுகின்றார்கள் இங்கு வரும் பக்தர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புத திருக்கோவிலை தரிசிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறது தி நியூ டெக் டூரிசம் சேனல். அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் உறையூர். இத்திருக்கோவில் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் அமைந்துள்ள உறையூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. அரங்கநாதன் பரமாத்மாவை கமலவல்லி என்னும் ஜீவாத்மாவாக இருந்து மன்னருக்கு மகளாக அவதரித்து பரமாத்மாவை திருமணம் செய்து கொண்ட கமலவல்லி எனும் ஜீவாத்மாவாக உதயமானது இந்த திருக்கோவில். இங்கு தாயார் கமலவல்லி நாச்சியாராக அவதரித்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலை பொறுத்தவரை வெளியூர் பக்தர்கள் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் எனும், உள்ளூர் பக்தர்கள் நாச்சியார் திருக்கோவில் எனும் அழைக்கப்படுகிறார்கள். தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்க மன்னனின் மகளாக அவதரித்து பெருமாளை மணந்து கொண்ட மகாலட்சுமியை போல் இத்தல கமலவல்லியும் இம்மண்ணுலகில் ஒரு மன்னனின் மகளாக அவதரித்து ரங்கநாத பெருமாளின் மீது காதல் கொண்டு அவரை மணந்ததாக புராணம். இதன் அடிப்படையில் இந்த கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் உருவானதற்காக ஒரு தனி வரலாறே உள்ளது. அந்த வரலாறுகளையும் இத்தல சிறப்புகளையும் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இத்திருக்கோவிலின் அழகை ஒரு முறை பாருங்கள். சோழ மன்னர்களில் ஒருவரான நந்த சோழ மன்னன் இந்த உறையூரை தலைநகரமாக்கி கொண்டு ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்கு மகளாக வளர்ந்தவள்தான் கமலவல்லி. குழந்தை பேறு இல்லாமல் இருந்த மன்னன் ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற இடத்திலுள்ள ஒரு குளத்தில் மலர்ந்திருந்த தாமரை மலரில் கிடந்த ஒரு பெண் குழந்தையை கண்டது. மன்னன் அந்த குழந்தையை கமலவல்லி என்னும் பெயர் சூட்டி தன் மகளாக வளர்த்தி வந்தாள். பருவமடைந்த கமலவல்லி தன் தோழிகளுடன் சென்று கொண்டிருந்த போது ஒரு குதிரை மேல் மாப்பிளை கோலத்தில் வந்த ரங்கநாத பெருமாளை கண்டு அவர் மீது காதல் கொண்டாள். அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என நினைத்தாள். இதை புரிந்து கொண்ட திருமால் நந்த சோழ மன்னனின் கனவில் தோன்றி தான் கமலவல்லியை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினாள். பெருமாளின் தீவிர பக்தனாக இருந்த மன்னன் கமலவல்லியை ஸ்ரீரங்கம் அழைத்து சென்றார். அங்கு கமலவல்லி ரங்கநாதனுடன் ஐக்கியமானதாக புராணம். பின்பு நந்த சோழ மன்னன் கமலவல்லிக்கு எழுப்பிய திருக்கோவிலே இந்த கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில். மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவல்லி தாயாரும் திருமண கோலத்தில் நின்றபடி காட்சி தருகிறார். இத்தலம் தாயார் பிறந்த ஸ்தலம் என்பதால் தாயார் இங்கு பிரதானமாக இருக்கிறாள். இத்திருக்கோவிலில் வந்து தாயாரை வணங்கினால் உண்டாகும் நன்மைகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம்.
திருமண தடையுள்ளவர்கள் ஆயில்யம் நட்சத்திர நாளன்று தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் எப்பேற்பட்ட திருமண தடைகளாக இருந்தாலும் அனைத்து தடைகளும் விலகி விரைவில் திருமணம் நிச்சயமாகும் என்பது மிகப்பெரிய உண்மை. ஆகையால் திருமண தடை உள்ளவர்கள் ஒருமுறை இத்தலத்திற்கு வந்து கமலவல்லி நாச்சியாரை நம்பிக்கையுடன் வணங்கி செல்லுங்கள். அது மட்டுமல்லாமல் பல புராண வரலாறு பின்னணிகளுடன் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும் இத்திருக்கோவிலுக்கு வந்து கமலவல்லி நாச்சியாரை தரிசித்து வணங்கி செல்லும் அனைத்து பக்தர்களின் குறைகளையும் தீர்த்து வைத்து அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் சுபிஷ்டத்தையும் அளிப்பவராக இத்தல கமலவல்லி நாச்சியார் அருள் பாலிக்கிறார். ஆகையால் உங்களின் வாழ்க்கையில் இருந்து வரும் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை என்று நினைப்பவர்களும் ஒருமுறை இத்தல கமலவல்லி நாச்சியாரை தரிசித்து வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணருவீர்கள். இத்திருக்கோவிலானது திருச்சி மாவட்டத்தில் திருச்சி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவிலும் திருச்சி ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள உறையூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. இந்த உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலை நீங்களும் ஒரு முறையாவது தரிசித்து வழிபட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறது தினு டெக் டூரிசம் சேனல். மீண்டும் உங்களுக்காக எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.